இந்த டேஸ்ட்டில் பாலக் பன்னீர் கிரேவி இருந்தால் ஹோட்டலுக்கே போக மாட்டீங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பாலக் பன்னீர் கிரேவி, சப்பாத்தி, நான், ரோட்டி, ராகி சப்பாத்தி, அரிசி ரொட்டிக்கெல்லாம் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் சுவை மாறாம வீட்லயே இது போல செய்யுங்க. ஹோட்டல் சுவை மாறாம இருக்கும். அதுக்கு பாலக்கீரை எலசா இருக்கிற கீரையா வாங்கி கிளீன் பண்ணி தண்டோட அலசி இது போல எடுத்து, எலசா இருக்கிற தண்டா இருந்தா தண்டோட எடுத்துக்கோங்க. தண்டோட சேர்த்து கிரேவி செய்யும் போது டேஸ்ட் கூடுதலா இருக்கும். இது போல உடைச்சிங்கன்னா தண்டு எலசா பட்டுன்னு உடையணும். இந்த மாதிரி கீரையா வாங்கி கிளீன் பண்ணிட்டு 4-5 முறை அலசிட்டு இது போல கட் பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வையுங்க. இருக்கட்டும். அடுத்ததா இங்க பாலக் பன்னீர் கிரேவி செய்ய மசாலா பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். காஷ்மீர் வரமிளகா 5 எடுத்திருக்கேன். குண்டூர் மிளகா 2 எடுத்திருக்கேன். காஷ்மீர் மிளகாவில் அவ்வளோ காரம் இருக்காது. மிளகா உங்களோட விருப்பத்துக்கு கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சி இலை குட்டி குட்டியா இருக்கிறது 3 பீஸ் எடுத்திருக்கேன். அடுத்ததா ஜாதிக்காய் எடுத்திருக்கேன். ஜாதிக்காய் எடுத்தீங்கன்னா ஜாஸ்தி சேர்க்காதீங்க. வீடியோக்கு காமிக்கிறதுக்காக தான் 1 அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். 6 பேருக்கு பாலக் பன்னீர் கிரேவி செய்யறீங்கன்னா இந்த அளவு சேர்த்துக்கோங்க. கரெக்டா. ஜாதிக்காய் பவர்ஃபுல்லா இருக்கும். ஜாஸ்தி சேர்க்காதீங்க. கொஞ்சமா சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அடுத்ததா 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். குட்டியா ஒரே ஒரு மராட்டி மொக்கு எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஸ்டார் பூ 2 பிச்சி சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தி சேர்க்காதீங்க. இதுதான் ஸ்டார் பூ. இதிலிருந்து 2 பிச்சி வச்சிருக்கேன். பாருங்க, நான் எவ்வளோ எடுத்து வச்சிருக்கனோ அந்த அளவு மாத்திரம் எடுத்துக்கோங்க. லவங்கம் சின்னதா இருக்கிறதால நான் 4 எடுத்திருக்கேன். பெருசா இருந்தா 2 சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தி சேர்க்காதீங்க. அடுத்ததா அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் சேர்க்காம எடுத்த மசாலா பொருள் எல்லாம் சேர்த்து, பாத்திரம் காஞ்சதும் லோ ஃப்ளேம் வச்சு மசாலா சேர்த்து லோ ஃப்ளேம்லயே 2 - 3 நிமிஷம் வறுத்துக்கோங்க. கருகாம கலர் மாறாம வறுத்துக்கோங்க. இது போல டைம் கொடுத்து லோ ஃப்ளேம்ல வறுத்து பொடி செஞ்சு கிரேவி செய்யும் போது டேஸ்டா இருக்கும். இது போல வறுபட்டு வந்ததும் ஒரு தட்டுல போட்டு ஆற விடுங்க. இருக்கட்டும். அடுத்ததா அதே பாத்திரத்தை அடுப்புல வச்சு 2 டேபிள் ஸ்பூன்ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கூடவே 1/2 இன்ச் அளவு இஞ்சி இது போல பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்த்து 1 நிமிஷம் லைட்டா கலர் மாறி வரணும். வதக்கிக்கோங்க. இது போல வதங்கி வந்ததும் அடுத்ததா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் சேர்த்து 1 நிமிஷம் கலந்து கொடுத்து லைட்டா இது போல கலர் மாறி வந்ததும் பூண்டு பல் பெருசா இருந்தா 5 பல் சேர்த்துக்கோங்க. நான் சின்ன சைஸா இருக்கிறதால 10 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து கலந்து கொடுங்க. இஞ்சி பூண்டு வெங்காயம் பொன்னிறமா கலர் மாதிரி வதங்கி வரணும். அது போல வதக்கிக்கோங்க. மிஸ் பண்ணாம வெங்காயம் இது போல பொன்னிறமா வதக்குங்க. அப்பதான் ஹோட்டல் சுவை மாறாம இருக்கும் கிரேவி. வெங்காயம் இது போல நல்லா கலர் மாதிரி வதங்கி வரணும். அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வெங்காயம் இது போல பொன்னிறமா வதங்கி வந்ததும் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்த்து 1 நிமிஷம் கலந்து கொடுத்து ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்து கிரேவிக்கு பழுத்த தக்காளியா சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்ததும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 2 - 3 நிமிஷம் வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். இது போல வதங்கி வந்ததும் ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்ச பாலக்கீரையை சேர்த்துக்கோங்க. கீரை சேர்த்ததும் நிறைய இருக்கிற மாதிரி தான் தெரியும். கலந்து கொடுத்தீங்கன்னா வதங்கி கொஞ்சமாயிடும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 - 5 நிமிஷம் வதக்குங்க. எண்ணெயிலேயே இது போல் நல்லா கலந்து கொடுங்க. இது போல் கலந்து கொடுத்து வதக்கி செய்யும் போது கிரேவி ருசியாக இருக்கும். இது போல் வதங்கி வந்ததும் கீரை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்காக 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தி தண்ணி சேர்க்காதீங்க. தண்ணி சுண்டி வரத்துக்கு டைம் எடுக்கும். 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்திங்கன்னா கீரை வெந்து வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்டே நம்ம வதக்கியிருக்கோம். தண்ணி சேர்த்து கலந்து கொடுத்து தட்டு மூடி வேக விடுங்க. 5 நிமிஷம் இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வையுங்க. 5 நிமிஷத்தில் கீரை நல்லா வெந்து இருக்கும். பாருங்க, கீரை நல்லா வெந்து வந்திருக்கு. தட்டி எடுத்ததும் கலந்து கொடுத்து கீரை நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்க, கையில் பிடிச்சி பார்த்ததும் இது போல் கீரை நசுங்கணும். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஆறட்டும். ஒரு பக்கம் எடுத்து வையுங்க. அடுத்ததா அடுப்பில் வேறொரு பாத்திரம் வச்சு பாத்திரம் காஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 2 பீஸ் பிரிஞ்சி இலை
அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து சீரகம் பொரிஞ்சி வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இது போல பாக்ஸ் டைப்பா பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி சேர்த்துடுங்க. வெங்காயம் இதுக்கு கிரன்ச்சியாக இருக்கணும், வதக்கணும்னு அவசியம் இல்லை. கூடவே அரை கப்பு பீன்ஸ் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்தா ஒரு கேரட் மெலிசா இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 கப் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பட்டாணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அப்படியே செய்யுங்க. கூடவே குடமிளகா ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள் சேர்த்ததும் மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் கலந்து கொடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா வெஜிடபிளுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்து கூடவே அரை ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், தனியாத்தூள், சால்ட்டு சேர்த்ததும் ஸ்டவ் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் வதக்குங்க. இது போல் வதக்கும் போதே இந்த வெஜிடபிள் எல்லாம் நல்லா வெந்து வந்துடும். மசாலா பொருள் எல்லாம் வதக்கும் போது மரக்கரண்டி யூஸ் பண்ணியிருந்தேன், இடத்துல இருந்ததால இப்போ இந்த கரண்டியை யூஸ் பண்ணியிருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வதக்கும் போதே வெஜிடபிள் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. இது போல் வெந்து வந்ததும் இந்த டைமில் வறுத்து அரைச்ச பொடியை சேர்த்துக்கோங்க. ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயே 1 நிமிஷம் கலந்து கொடுங்க. மசாலா பொருளெல்லாம் வறுத்து அரைச்சிருக்கோம், இருந்தாலும் எண்ணெயில் 1 நிமிஷம் வதக்கும் போது இன்னமும் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். அதுக்காக அடுப்பத்தி லோ ஃப்ளேமில் மசாலா பொருள் சேர்த்து ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா கரிஞ்சிடும், டேஸ்ட் மாறிடும், நல்லா இருக்காது. 1 நிமிஷம் கலந்து விட்டதும் வதக்கி அரைச்ச பாலக்கீரை மசாலா சேர்த்துக்கோங்க. அரைச்ச பாலக்கீரையை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் கைவிடாமல் கலந்து கொடுங்க. இது போல் கலந்து கொடுத்து கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் ஸ்வீட்லெஸ் கோவா எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கோவா இல்லைன்னா 4 லிட்டர் பால் சுண்ட காய்ச்சி சேர்த்துக்கோங்க. இது போல பாலக் பன்னீர் கிரேவி செஞ்சீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் சுவை மாறாம ரிச்சா டேஸ்டா இருக்கும். வெஜிடபிள் வதக்கும் போதே சால்ட் சேர்த்துருக்கோம். இந்த டைம்ல சால்ட் கரெக்டா இருக்கான்னு டேஸ்ட் பார்த்து சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்ததும் கூடவே 200 கிராம் பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பன்னீர் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா 1 ஹவர் முன்னையே வெளியே எடுத்து வச்சு கட் பண்ணி அப்படியே சேர்த்துக்கோங்க, வதக்கணும்னு அவசியம் இல்லை. பன்னீர் சேர்த்து 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் ஸ்டைலில் பாலக் பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு லைட்டாக இனிப்பு சுவை வேணும்னா இந்த டைமில் அரை ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து. எனக்கு இனிப்பாக இருந்தால் பிடிக்காது, அதுக்காக நான் சேர்க்கல. பாலக் பன்னீர் கிரேவி செஞ்சீங்கன்னா பூரி, சப்பாத்தி, நான், ரோட்டி, இட்லி, தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரியே ஒரு முறை செய்யுங்க. நான் சப்பாத்திக்கு பாலக் பன்னீர் கிரேவி செஞ்சுருக்கேன். சாப்பிட்டான இது போல் சப்பாத்தி செஞ்சு பாலக் பன்னீர் கிரேவி போட்டு சாப்பிட்டீங்கன்னா 2 சப்பாத்தி எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதே போல் நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.